தமிழ்நாட்டுல எவ்ளோ பறவைகள் சரணாலயம் இருக்கு? பேர்ட் சாங்சுரி எவ்ளோ இருக்கு? லாஸ்டா எந்த சாங்சுரி ஆட் பண்ணிருக்கோம்? 18 18 பேர்ட் சாங்சுரி. ஈரோடு தந்தை பெரியார் பேர்ட்ஸ். அது வந்து வனவிலங்குப்பா, வைல்ட் லைஃப். பேர்ட் சாங்சுரி தனுஷ்கோடியில 18வது. பூநாரைகள் சரணாலயம். ஓகே. பெரும் பெரும் பூ பெரும் பூநாரைகள் சரணாலயம் சாங்சுரி இன் தனுஷ்கோடி. இதுதான் வந்து 18th. ஸோ டோட்டலா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம மாநில கல்விக் கொள்கைக்காக ஒரு கமிட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன கமிட்டி நேம் சொல்லுங்க? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, நியூ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்காக அதுக்காக 2022ல போட்ட ஒரு கமிட்டி பார்த்தோம் இல்லையா? அந்த கமிட்டி நேம் என்ன? அந்த கமிட்டில எத்தனை பேர் இருக்காங்க? முருகேசன் கமிட்டி 14 மெம்பர்ஸ். குட். முருகேசன் கமிட்டி 14, 4 பேர். கலையரசன் எதுக்காக நம்ம படிச்சோம்? 7.5%. 7.5% ரிசர்வேஷன் ஃபார் அ மெடிக்கல் சீட். எப்போ இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? வருஷம் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். 2022ல இந்த முருகேசன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. 14 மெம்பர்ஸ் கொண்ட குழு தான் இருந்துச்சு. எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? அந்த 24 மேம். 24. இத தமிழக அரசு எப்ப வந்து வெளியிட்டாங்க? எப்ப இத டிக்ளேர் பண்ணாங்க, வெளியிட்டாங்க? 2025 2025 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ புதிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவங்க எப்ப அறிக்கை கரெக்டா சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 1ல 2024 ஜூலை 1ல வந்து சப்மிட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க. பாரதிதாசன் இருக்காங்க இல்லையா? பாரதிதாசனோட பாடல்கள் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வருஷம். பாரதிதாசனோட பாடல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வருடம் என்ன? தமிழ் வார விழா. தமிழ் வார விழா எப்போ? April last week. No, ma'am. April 29 to May 5 மேம். குட். ஏப்ரல் 29ல இருந்து மே 5. யாரோட பர்த்டே? பாரதிதாசன். பாரதிதாசனோட பர்த்டே. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எப்போ வந்திருக்கும்? 1982 மேம். 1982. எங்க இருக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி? திருச்சி மேம். திருச்சியில இருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டி என்ன வருஷம்தா? 1982 மேம். பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல. எப்ப டிக்ளேர் பண்ணாங்க? இந்த தமிழ் வார விழா வந்து ஏப்ரல் 29ல இருந்து மே 5 வரையிலும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏப்ரல் 22, ஒரு 7 நாளுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிக்ளேர் பண்ணும் பொழுது அவங்க சொன்ன ஒரு 4 கோட் இருக்கு. அந்த கோட்டை வந்து மேபி கேட்கலாம். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். வீழ்ச்சி இருக்கின்ற தமிழகம். ஸோ வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் பாரதிதாசன் தான். கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும். அதுவும் யாரு? பாரதிதாசன். வையமாண்ட வந்தமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட வேண்டும். 4 கோட் இருக்கு. நான் குரூப்ல வந்து இதை அப்படியே வாய்ஸ் டைப்பிங் பண்ணி தமிழ்ல போட்டு விடுறேன். சரிங்களா? தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடாதே. இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்ப வந்து நாட்டுடைமையா இருக்கும்பா? 1990ல நாட்டுடைமையா ஆயிருக்கும். ஓகே. இப்போ சமீபத்துல கோல்டு மெடல் வாங்கின ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. இவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையன்னு சொல்லுங்க. ஆனந்த வேல்குமார்னு சொல்லுவாங்க. கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எதுகளை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க இல்லையா? இந்த பனியில இந்த சறுக்கு பண்ணுவாங்க இல்லையா?
அதுல 1000 மீட்டர் அந்த பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன் இவங்கள ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறோம்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் சாம்பியன்ஷிப் இன் ஸ்பீட் ஸ்கேட்டிங். ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒருத்தங்க சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்கன்னா அது இவங்க தான், ஆனந்தகுமார் வேல்குமார் அப்படிங்கிறவங்க தான். அவங்க அப்பா பேர் வேல்குமாரா இருக்கும், இவர் பேர் ஆனந்தகுமார். ஓகேங்களா? சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கேக்குதுலப்பா? Yes, ma'am. நாட்டிலேயே அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குவது தமிழ்நாடு அப்படின்னு சமீபத்துல எந்த நிறுவனம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க? 2வது பிளேஸ்ல யார் இருப்பாங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது பிளேஸ்ல யார் இருப்பாங்கன்னா குஜராத். சோ இது யார் சொல்லியிருப்பாங்க? நாட்டிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவது தமிழ்நாடு. ஒரு பேங்க் சொல்லியிருப்பாங்க. World Bank. இல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 36,699 சிறு குறு தொழில்கள் இருக்குது. அதுல 4,81,807 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறான். இதுல இந்த சிறு குறு தொழில்கள்ல அதனால எவ்வளவு ஒர்க்கிங் டேஸ் வருதுன்னா 8,42,720 ஒர்க்கிங் டேஸ் உழைக்கும் நாட்கள் வந்து வருது இந்த 2023-24ல. சோ இந்த அளவுக்கு வந்து இந்த 3 கேட்டகரைஸ் வச்சுதான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு. ஸோ அதிக வேலை வாய்ப்புகள், அதிக நாட்கள் வேலை கொண்டதாக இருக்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. 2வது வந்து மகாராஷ்டிரா, 3வது வந்து குஜராத். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இதெல்லாம் எங்க இருக்குன்னா டிஐபிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, ma'am. கொஸ்டினாவே கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு 65 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல சில கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருந்துச்சு. நான் நோட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா? எப்ப கொடுக்குறாங்க? April 15th. ஏப்ரல் 15 நமக்கு தெரியும். அதான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் டே. அந்த ஆல்சோ அப்பதான் வந்து ஆஸ் அ 3rd ஜெண்டரா வந்து டிக்ளேர் பண்ணாங்க. வெல்ஃபேர் போர்டு எப்ப வந்திருக்கும்? இதே நாள்ல தான். வருஷம் வந்து என்ன வருஷம்? 2008. 2008. எவ்வளவு வந்து உதவித்தொகை கொடுக்குறோம்? 1,500 ரூபாய். எவ்வளவு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம்? 40 years. 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சோ இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா 2021ல இருந்து இந்த அவார்டு கொடுத்துட்டு வராங்க. 2021ல யார் வாங்கினாங்க? சோஃபார் எவ்வளோ யார் யார் வாங்கினாங்கிறதா கொஸ்டின். ஏதோ எந்த வருஷத்துக்கு ஞாபகம் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல நேம் ஞாபகம் இருக்கா, அவங்க என்ன வருஷம் ஞாபகம் இல்லைனாலும் சொல்லுங்க. பொன்னி ரேவதி இந்த வருஷம் பொன்னி ரேவதி. இந்த வருஷம் வந்து பொன்னி 2 அண்ட் பேர். இந்த வருஷம் தான் 2 பேர். இது இவ்வளவு நாளா கொடுத்ததுல இவ்வளவு வருஷமா இதுல 2 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. பொன்னி அண்ட் ரேவதி 2 பேருக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்க நம்ம எப்பவுமே ஞாபகம் பானு. வைக்கணும். யார்? ஆ, பானு சொல்லுங்க. யா கிரேஸ் கிரேஸ் பானு தான் பானு. வந்து கிரேஸ் குட். கிரேஸ் பானு தான் ஃபர்ஸ்ட். கிரேஸ் பானு வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இந்த ரேவதி பொன்னில ஒருத்தங்க தூத்துக்குடி சேர்ந்தவங்க. யாரு அப்படின்னா பொன்னி வந்து தூத்துக்குடி. ஓகே, ரேவதி வந்து நாமக்கல். ரேவதி நாமக்கலை சேர்ந்தவங்க. ஓகேவா? 2வது சௌமியான்றது அப்படி இருக்காங்க. சௌமியா இருக்காங்க. அது எப்போ? சௌமியாவா ஐஸ்வர்யாவா? செகண்ட் ஐஸ்வர்யா. மர்லிமா. செகண்ட் வந்து மர்லிமா. 2023க்கு தான் வந்து யாருன்னா ஐஸ்வர்யா. ஓகே, 23 நீட்டாவே எழுதிற. 2021 நமக்கு தெரியும் கிரேஸ் பானு. ஓகேவா? எந்த நாள், எந்த டிஸ்ட்ரிக்ட்பா? தூத்துக்குடி. தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. 2022ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மர்லிமா எங்க இருக்காங்க அப்படின்னா விழுப்புரம். 2 விழுந்திருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. விழுப்புரம். 2023ல வந்து வேலூரை சார்ந்த ஐஸ்வர்யா. 2024ல சந்தியா தேவி. 2025 தான் நமக்கு தெரியும் ரேவதி அண்ட் பொன்னி. ரேவதி எந்த ஊரு? நாமக்கல். நாமக்கல். ரேவதி வந்து நாமக்கல், பொன்னி வந்து தூத்துக்குடி.
தூத்துக்குடி. இந்த சந்தியாதேவி வந்து எங்க அப்படின்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில தோவாளை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து வந்தவங்க. சோ இப்ப எந்த வருஷத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னா 2021 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இவங்க சுயதொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து சுயதொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 811 அதாவது பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி வரையிலும் மானியம் வந்து கொடுக்குறாங்க. சோஃபார் எவ்வளோ சுயதொழில் மானியம், எத்தனை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து சுயதொழில் மானியம் பெற்று பயன்படுறாங்க, பெனிஃபிஷரி எவ்வளோனா 811 டிரான்ஸ்ஜெண்டர். இதே 888 ருபீஸ் நம்ம எதுக்காக ஞாபகம் வச்சிருப்போம்? இந்த விடியல் பயணத்தினால வந்து பர் இயர்க்கு இவ்வளோ வந்து பர் மந்த்துக்கு இவ்வளோ வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விஷயம். அடுத்து தமிழ் நிலம் ஆப் எதுக்காக? தமிழ் நிலம் ஆப் எதுக்காக கொண்டு வந்தாங்க? வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ஜனவரி 9 இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க, 2025. அதாவது நம்ம நிலத்தோட விவரங்கள் எல்லாமே, அதோட பட்டா எண், நில அளவை எண், பரப்பு, இது எல்லாமே நம்ம ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். அந்த கிராஃப்ல நம்மளோட நிலத்தை அந்த கிராஃப்ல சூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த உரிமையாளரோட பேர், இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு இடம் வாங்குறோம் இல்ல நம்மளோட இடத்தையே நம்ம செக் பண்றோம்னா இது எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க பட்டா வாங்கியிருக்கணும். பட்டா வாங்கின நிலத்திற்கு இந்த நில விவரங்களை எல்லாம் ஆன்லைன்ல அறிய செய்யறது தான் இந்த தமிழ் நிலம் ஆப் 2025 வந்து வந்திருக்கு. ஓகேவா? சோ இது ஃபுல்லு பாருங்க. அதாவது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொன்னல சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணி மானியம் வந்து 50,000 வரையில் தராங்க. ஸோ வருஷம் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் ஒதுக்கிடுறாங்க தமிழ்நாடு அரசு. இது டிரான்ஸ்ஜெண்டரோட சுய தொழில் துவங்கறதுக்கு நம்ம கொடுக்கறக்காக அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. சரியா? அதனால நீங்க 1 crore ஒருத்தவங்களுக்கே கொடுக்குறாங்கன்னு எழுதிக்காதீங்க. ஓகே, NYOT எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் சொல்லுங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி எங்க இருக்கு? சென்னை தாப்பா. எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்கு. ஓகே, முதல்வரின் அன்பு கரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்வரின் காக்கும் கரங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க? யாரு வந்து பெனிஃபிஷரி? காக்கும் கரங்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள். எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2024 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் அப்பதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாள் படை வீரர்களுக்கு ஒரு சிறப்பு உதவி வழங்குறாங்க. ஒரு திறன் பயிற்சியோ இல்ல தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியோ நம்ம கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட வாரிசுகளுக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து 30% வந்து மூலதனத்துல மானியம் கொடுக்குறாங்க, 3% வந்து வட்டியில மானியம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். எக்ஸ் ஆர்மி மேனா அவங்களோட வாரிசுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்ப தொடங்கியிருக்காங்க, டிக்ளேர் எப்ப அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா 2024 ஆகஸ்ட் 15. எப்ப இத வந்து தொடங்குனாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8, 2025 தான். அறிவிப்பு எப்போ, தொடக்கம் எப்பன்னு கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காக்கும் கரங்களா அன்பு கரங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அன்பு கரங்கள் எதுக்கு பார்த்தோம்ப்பா? நேத்து பார்த்தோம். சோ பெற்றோர்கள் யாரோ ஒரு பெற்றோரை இழந்தவங்க, இல்லைன்னா வந்து 2 பெற்றோரை இழந்தவங்க, இல்ல ஒரு பெற்றோர் ரொம்ப சிக்னஸா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோய்வாய்ப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு பெற்றோர் இறந்து இன்னொரு பெற்றோர் ஜெயில இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெனிஃபிஷியரா இருப்பாங்க தான் அன்பு கரங்கள். அன்பு சோலை யாருக்காக? யாரோட சவுண்ட் எனக்கு வந்துட்டே இருக்குப்பா? சிகே மியூட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். சரிப்பா, தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்டுக்கு யார் எய்டு பண்ணது? எந்த இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, எந்த கண்ட்ரி நமக்கு ஃபண்ட் பண்ணது? ஜப்பான். ஜிகாப், ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. என்னப்பா சொல்லுங்க? ஜப்பான் தான் ஜிகா அப்படின்னு சொன்னேன். ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எய்டு பண்ணது இவங்க தான்.
எப்போ அப்படின்னா 2016ல. ஓகேவா? செகண்டரி லெவல் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதுவும் அர்பன் ஏரியால வேணுங்கிறத இதோட மோட்டிவா இருக்கு. ஓகே, இந்த ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக? 1090, இட் இஸ் a ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் வாட்? விமன் தொடர்பு தான், ஆனா சைபர் கிரைம்ல இருக்கக்கூடியது. சைபர் கிரைம் அதுல பாதிக்கப்பட்ட விமன்ஸ்க்கான நம்பர் தான். ஸோ 1090 அதை நான் வச்சுக்கோங்க. முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் வருஷம் சொல்லுங்க. மெட்டர்னிட்டி மகப்பேறு 1987ல கொண்டு வந்தாங்க. 1989ல இருந்து இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்கப்பா முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ல? எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? ஆக்சுவலி 18,000, பட் அமௌண்டா நம்ம கைக்கு எவ்வளவு வரும்? 14,000 வரும். அதுக்கப்புறம் 2,000 2 ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கொடுப்பாங்க, பாக்ஸ். ஓகே, இது நான் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கையில வந்து 14,000 வரும். மீதி வந்து 2 ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து வரும். அது வந்து ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 2000. ஸோ டோட்டலா 4,000 ஒர்த் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பெட்டகம். ஸோ இந்த 2 ஆட் பண்ணும்போது டோட்டலா 18,000 நமக்கு வரும். ஓகே, TNCDW இது யாருக்கான அமைப்பு? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். வருஷம் வந்து 1983. ஸ்டெப் வருஷம் என்ன வருஷம் பார்த்தோம்? அது விமன்காக தான் பார்த்தோம். 1986. ஸோ அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். எதுக்குன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தான். செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா இல்ல நிறைய ஸ்கீம்ஸ், லிவ்லிஹுட் ஸ்கீம்ஸ் மூலமா அவங்கள எம்பவர்மெண்ட் பண்றதுக்கு தான் இந்த TNCDW 1983ல வந்துச்சு. ஓகேவா? ஒரு சம் போடுங்க. ஒரு நம்பரை, ஒரு எண்ணை 20, 25, 35, 40 இதால வகுக்கிறீங்க. இதால வகுக்கும் போது மீதி என்னென்ன கிடைக்குதுன்னா 14, 19, 29, 34 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்ன? அந்த மிகச்சிறிய எண் என்ன? ஒரு மிகச்சிறிய எண் வந்து இந்த நம்பர் 20, 25, 35, 40ஆல நீங்க வகுக்கிறீங்க. வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இவ்வளவு வருது. ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து 1394, 100, 1406, 1420. இந்த ஆப்ஷன்ஸ். எப்பவுமே நமக்கு என்ன பண்ணா, ஒரு எண்ணெய் இதால வகுக்கிறீங்க, ஒரே மாதிரி ரிமைண்டர் தருது, இல்லைன்னா வெவ்வேறு ரிமைண்டர் தருது, அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இது வந்து போன வருஷம் கொஸ்டின் தான். சொல்லுங்க. 1406 நம்ம நினைப்போம். 1400 வர்ற மாதிரி ஆன்சர் வரும். பட் இந்த ரெண்டுமே கிடையாது. நம்ம எதால வகுக்கிறோம்? 20, 25, 35, 40ஆல. மீதி என்ன வருது? இதுதான் மீதி நமக்கு வருது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அப்ப 20 ஒரு நம்பரை 20ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ? 14. 25ஆல வகுத்தா எவ்வளோ? 19. இதெல்லாம் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 20 14ஆல கழிங்க, 25 19ஆல கழிங்க, 35 29ஆல கழிங்க, 40 வந்து 34ஆல கழிங்க. எல்லாமே உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, கழிச்சீங்கன்னா 6 அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ எதால வகுக்கிறாங்க? 20, 25, 35, 40. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 1400 வருது. நம்ம டைரக்டா இந்த நம்பர் போட கூடாது. ஏன்னா இந்த நம்பரே எல்லாம் முழுசா மீதியே இல்லாம டிவைட் பண்றதா இது. ஆனா மீதி எவ்வளவுதான் கொடுக்குது நமக்கு? 6 கொடுக்குது. இது எல்லாமே மீதிய வந்து எல்லாமே ஒரே மாதிரி மீதி கொடுக்குது. தட் இஸ் நம்பர் 6. அப்ப அந்த மிகச்சிறிய எண் என்னவா இருக்கும்? மிகப்பெரிய எண் 1394. இதே வந்து மிகப்பெரிய நம்பர்னு கேட்டாங்க கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1406 இருக்கலாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம மாத்தி போடுவோம். சோ இப்போ 1394ஆல நீங்க இந்த நம்பரை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 6 கொடுக்கும்.
ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டஃப்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மக்களை தேடி மருத்துவம் வந்து 45 வயசு தான்ப்பா பயனாளிகள். லாஸ்ட் கிளாஸ் நமக்கு மாத்திட்டோம். ஸோ 45 வயசு தான். ஹை பிளட் பிரஷர், காசநோய், கேன்சர் இது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ 19 டிசம்பர் 2024 வரையிலும் எவ்வளவு பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கோடி பயனாளிகள் வந்து இருக்கிறாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க மக்களை தேடி மருத்துவம்? கிருஷ்ணகிரி சமணப்பள்ளி. சமணப்பள்ளி கிருஷ்ணகிரியில வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன நாள்பா? ஆகஸ்ட் 5. மக்களை தேடி August மருத்துவம் 2021. ஆகஸ்ட் 5 2021. ஓகே. முதலமைச்சரோட உழவர் நல மையங்கள் யார் வேணா அந்த சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கு எவ்வளவு மானியங்கள் கொடுக்குறாங்க? அதுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. யார் வந்து உழவர் எவ்வளவு கொடுக்குறாங்க? முதலமைச்சரின் உழவர் நல மையங்கள் இது அமைக்கப்படும் அப்படின்னு 2025-26 பட்ஜெட்ல தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதலமைச்சரின் உழவர் நல மையங்கள் ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1000, அதாவது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி உழவர்களுக்கு 1000 சென்டர்ஸ் வந்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா 3 இருந்து 6 லட்சம் வரையிலுமே மானியம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வயசு அந்த நல மையம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வயசு எவ்வளவு இருக்கணும்னா 20 இருந்து 45 இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு. அவங்க வந்து அக்ரி ரிலேட்டடா தான் படிச்சிருக்கணும். அக்ரி ரிலேட்டடா இல்ல ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடா படிச்சிருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி மையம் வைக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் தான் இந்த இந்த மானியம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு அந்த டிஐபிஆர் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தோம். வேற யாராவது பார்த்தீங்களா டிஐபிஆர் கொஸ்டின்? மேக்ஸிமம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ 2025ல நம்ம தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth எவ்வளோ? 11.19. 11.19 இல்லைன்னா 11.2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன செக்டார்? பிரைமரி செக்டாரா, செகண்டரி செக்டாரா, என்ன செக்டார் தான் இந்த அக்ரிகல்ச்சர் போன வருஷத்துல அக்ரிகல்ச்சர் சொல்றேன், போன வருஷத்துல இருந்ததை விட இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம். 9 பாயிண்ட் சம்திங்ல இருப்போம் இல்லையா? அதுல இருந்து நம்ம இந்த அளவு வந்திருக்கோம் அப்படின்னா என்ன செக்டார்? பிரைமரியா, செகண்டரியா, என்ன செக்டார் தான் இதுக்கு காரணம்? நம்ம அப்படிதான் நினைப்போம். டெர்ஷரி தான், சேவை தானே அதிகமா டிஎஸ்டிபி கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். தட் இஸ் ராங். நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி, உற்பத்தி துறை, செகண்டரி செக்டார் மூலம் தான் நமக்கு வருது. ஆனா நம்மளோட இந்திய பொருளாதாரத்தோட நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமில ட்ரெஷரி தான் நமக்கு அதிகமான ஜிஎஸ்டிபி தருது. இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது நம்ம ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆஃப்லைன்ல கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2010-11ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth எவ்வளவு இருந்துச்சுன்னா 13.12 இருந்துச்சு. இப்போ 2025ல 11.19 இருக்கு. இது வந்து இத கேட்கலாம் இந்த வேல்யூ. ஏன்னா இதுவும் வந்து கலைஞர் பீரியட்ல தான், இது இப்ப டிஎம்கே பீரியட். சோ ஓரளவு இந்த மாதிரி இந்த பெருமையை வந்து பறைசாற்ற மாதிரி கொஸ்டின் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா இப்ப இருக்கிறத விடவும் அதிகமா வந்து எப்ப இருந்துச்சு, என்ன வருஷம் இருந்துச்சுங்கிறத கூட கேட்கலாம். ஸோ அதனால நல்ல நான் வச்சுக்கோங்க. 2010-11ல தமிழ்நாடோட எக்கனாமிக் growth எவ்வளோ? கேம்பெயின் பண்ணும்போது இதையும் கூட வச்சு கேம்பெயின் பண்ணலாம். ஏன்னா அப்ப வந்து கலைஞர் ஆட்சி இருந்துச்சு. 13.12 வேண்டாம், நம்ம ரெக்கார்ட்ல பண்ணிருக்கோம். ஓகே, இது கொஸ்டினா கேட்டா ஆன்சர் எழுதுங்க. 2025ல 11.19 பா, இல்லைன்னா 11.2 இல்லைன்னா 11 இருந்தாலும் எழுதுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வருஷம் 9.69 இருந்தது இல்லையா? அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க அதை எழுதிக்கலாம். ஓகே, மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா? வருஷம் மட்டும் சொல்லுங்க. வருஷம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? மக்களுடன் முதல்வர் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்களுடன் முதல்வர் கோயம்புத்தூர். அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம், எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம், புதுமை பெண்ணுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்கீம், அதுவுமே கோயம்புத்தூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. வெரி குட். தமிழ் புதல்வனும் கோயம்புத்தூர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, மக்களுடன் முதல்வர் வந்து கோயம்புத்தூர், எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆவாரம்பாளையம் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 18 டிசம்பர் 2023. டிசம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அர்பனுக்கு. இதே ரூரலுக்கு
24ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரூரலுக்கு வந்து பார்த்தாங்கன்னா ஜூலை 11 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன பிளேஸ்? தர்மபுரி. ஓகே, தர்மபுரி எக்ஸாக்டா சொல்லணும்னா நல்லம்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்திருந்தாங்க. என்ன அப்ஜெக்டிவ்? மக்களுடன் முதல்வர் திட்டத்தோட அப்ஜெக்டிவ் சேவை துறைகள் வந்து மக்களை தேடி போகாம அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ரொம்ப விரைவாக ஸ்பீடியாவும் இருக்கணும் அண்ட் சிம்பிளாவும் இருக்கும், விரைவாகவும் எளிதாகவும் இருக்கணும். இது மூலமா மக்களுக்கு எவ்வளவு நாட்கள்ல வந்து தீர்வு கிடைக்குது? 30 days. 30 days. 45 days எதுக்குன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. Yes, ma'am, yes, ma'am. உங்களுடன் ஸ்டாலின் ஒண்ணு வந்திருக்கும். ஓகே, இது கூட கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். சோ பாருங்க, மக்களுடன் முதல்வன் மா 30. ஓகே, மக்களுடன் முதல்வன் மா மு 30. உங்களுடன் ஸ்டாலின் வந்து 45 days வரும். அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுடன் ஸ்டாலின்? 2025 தான் ma'am. இந்த வருஷம் தான். அதுவும் எப்போ? ஜூலை 15ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜூலை 15ல இருந்து நவம்பர் வரையிலும் முகாம்கள் வந்து அமைப்பாங்க. இது எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? கடலூர். கடலூர் சிதம்பரம். கடலூர்னாவே பிறந்தவர் யாரு ஞாபகம் வரணும்? அக்டோபர் 5ல பிறந்தவங்க. ஓகே, கடலூர் சொல்லுங்க. ஓகே, வள்ளலார் கடலூர் தானப்பா? Yes, ma'am. ஓகே, சோ இதுக்குதான் 45 டேஸ்ல வந்து உங்களுடன் ஸ்டாலின் தான். அதுல எவ்வளவு துறைகளோட சேவை வழங்குறாங்க? 13 துறைகளோட சேவை. இது வந்து அர்பனுக்கு எவ்வளவு துறைகள்? இது கூட கேட்கலாம்ப்பா. 13 துறைகளோட சேவை துறைகள்ல 43 சர்வீசஸ். இது வந்து உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலினுக்கு இதுக்குதான் அந்த திட்டத்திலேயே இது கொடுத்திருப்பாங்க எவ்வளவு துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. 15 துறைகள் வந்து 46 சேவைகள் சர்வீசஸ் வந்து ரூரலுக்கு. என்னப்பா? மக்களுடன் முதல்வர்லயும் அதே 13 துறைகள் தான். அதேதான், மக்களுடன் முதல்வரும் 13 தான், சேம் தான். ஓகேவா? சோ இது ஃபுல்லுமே இருக்கு, பாத்துக்கங்க. இப்ப வந்து நம்ம ஆகஸ்ட் 2ல ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, சாரி செப்டம்பர் 2ல. அது என்னது? ஹெல்த் செக்காக. அது ஸ்கீம் பேர் என்ன? நலம் காக்கும் ஸ்டாலினா? நலம் காக்கும் திட்டம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்களப்பா செப்டம்பர் 2ல. 17 துறைகள் எல்லாமே டெய்லி காலையில் நீங்க சாட்டர்டே வரும். Yes, அந்த ma'am. ஸ்கீம் கரெக்டா பேர் என்ன? நலம் காக்கும் ஸ்டாலின். நலன் காக்கும் ஸ்டாலின். அதுல எவ்வளவு துறைகள்னா 17 துறைகள். மார்னிங் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங்கே ரிப்போர்ட் வந்து வாட்ஸ்அப்ல வரும். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கான சர்டிபிகேட்டும் அவங்க செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம படிக்கிறோம். ஸோ அதனால மக்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா? Yes, ma'am. அதுக்கு 4 வருஷம் நம்ம ஞாபகம் வைப்போம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா 1545 அவ்வளோ ஸ்கூல்ஸ் தான். அடுத்தது எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூரல்ல கவர்மெண்ட் எய்டட், இப்போ அர்பன்ல கவர்மெண்ட் எய்ட். இந்த மாதிரி 4 டேட்ஸ் வந்து நான் வைப்போம். இது ரொம்பவே வந்து ரொம்ப பயனியரான ஒரு ஸ்கீம். ஸோ அந்த 4 நாளையுமே எனக்கு டேட் மந்தோட சொல்லிடணும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் சொல்லுங்க. செகண்டா வந்து ஆகஸ்ட் 25 ma'am, திருக்குவளை எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து திருக்குவளையில. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணதான் திருக்குவளை. ஃபர்ஸ்ட் மதுரை. First, மதுரையில. ரெண்டாவது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பிளேஸ் எல்லாம் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மூணாவது சென்னை. திருவள்ளூர்ல. ஓகே, திருவள்ளூர்ல. நாலாவது சென்னையில தான் பண்ணிருப்பாங்க, புனித சூசையப்பர் ஸ்கூலு. இதுல வந்து பஞ்சாப் பத்தி நம்ம படிப்போம். பஞ்சாப் சிஎம் பகவந்த் மான் எதுக்கு வந்து வந்திருப்பாங்க சீஃப் கெஸ்டா? சென்னைக்கு. இதுக்கு வந்திருப்பாங்க. பஞ்சாப்ல கூட இந்த மாதிரி நாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 4வது இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மதுரை. டேட் சொல்லுங்க. எப்பவுமே செப்டம்பர் 15. இதுக்கு இந்த 4க்குமே 4 வருஷத்தை கண்ண மூடிட்டு போட்டுலாம். எப்ப இருந்து ஆரம்பிக்கணும்? 2022. இது 23, 24, இது 25. இங்க செப்டம்பரா? ஆனா அடுத்ததுல வரும்போது இதுக்கு முந்தின மாசம் வரும். என்னது?
ஆகஸ்ட் ஆகஸ்ட். இது 15ஆம் தேதியா? அடுத்தது வந்து ஒரு 10 வந்து கூட்டிப்பாங்க. 25 மாசம் முன்னாடி போது இவ்வளவுதான். இதுல வேற எதுவும் இல்ல. 3rd வந்து பாத்தீங்கன்னா காமராஜரோட பர்த்டே வரும். ஜூலை 15 ஜூலை 15 அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 26. ஓகே. ஆக்சுவலி ஆகஸ்ட் சுதந்திர தினத்தோட மாசமும் ரிபப்ளிக்கோட டேட் எடுத்திருக்காங்க. ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம். 22, 23, 24, 25 இது ஃபுல்லும் ஞாபகம் வைங்க. அவ்வளவுதான். சோஃபார் வந்து 3,05,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஐபிஆர் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேல்யூ நோட் பண்ணி வைங்க. 811 எதுக்கு படிச்சோம்? அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து so இது. அடுத்தது நன்னிலம் ஸ்கீம் யாருக்கானது? மகளிரை வந்து நில உடைமையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் கொடுக்குறாங்க. இல்ல அப்படின்னா 5 லட்சம் வரையிலும் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. இல்லைன்னா 50% சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்க ஒரு நிலம் வாங்குனீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஆனா இதுக்கு ஏஜ் கிரைட்டீரியால என்ன? நன்னிலம் ஸ்கீமுக்கு ஏஜ் கிரைட்டீரியா என்ன? 18ல இருந்து 55. நீங்க அந்த நிலத்தை வாங்கி என்ன பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு வீடு கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சிலர் என்ன பண்றாங்க, நிலத்தை வாங்கி ஐடியா இருக்கும் இல்லையா, வித்துருவாங்க இன்னொருத்தவங்களுக்கு. கம்மியா வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு வித்துக்கிறது. சோ 10 வருஷம் வரையில் நீங்க அந்த நிலத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணணும். 10 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த நிலத்தை விற்கவே கூடாது. ஓகே. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து நீங்க கடன் வாங்கிக்கலாம். 5 லட்சம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா 50% அந்த நிலத்துல 50% சப்சிடி மானியம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாமே கிடையாது. எவ்வளோ நிலம் வேணா வாங்கிக்கலாமானா அப்படிலாம் கிடையாது. எவ்வளவுதான் வாங்கணும்? 2.5 ஏக்கர் வந்து நன்சை நிலம் வாங்கணும். 5 ஏக்கர் வந்து புன்சை நிலம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். அப்படி நீங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து இப்போ நில உடைமையாளர் ஆகிறனா இன்னொருத்தங்க நிலத்தை விற்கணும் இல்லையா? எஸ்சி கிட்ட இருந்தோ, எஸ்டி கிட்ட இருந்தோ, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள்கிட்ட இருந்தோ, ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள்கிட்ட இருந்தோ நீங்க அந்த நிலத்தை வாங்கக்கூடாது. ஏன்னா அப்ப இவங்க நிலம் இல்லாதவங்களா ஆயிடுறாங்க இல்லையா? இல்லைன்னா இவங்ககிட்ட இருக்க ஹோல்டிங் நிலம் வந்து குறையுது. ஸோ அதனால இந்த ஸ்கீம் ஜூன் 2024ல வந்தது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்திற்கு எந்த விதமான வயது தகுதியும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். கரெக்டா தப்பா? எவ்வளவு வரையில் கொடுக்குறாங்க கடன்? 5 லட்சம் 50%. எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? ஜூன் 2024 ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனுவல் இன்கம் எவ்வளோனா 3 லட்சம். 3 லட்சத்துக்கு கம்மியா தான் இருக்கணும். 3 லட்சத்துக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடையாது. ஓகே. நிலத்தை விற்கிறதுக்கு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க வந்து சொந்தமா விவசாய நிலம் வச்சிருக்க கூடாது. ஆல்ரெடி வச்சுட்டு இதை எக்ஸ்ட்ராவா போய் 2.5 ஏக்கர் நன்சையும் 5 ஏக்கர் புன்சையும் அவங்க வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பாத்துக்கணும். ஓகே. நாட்டிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவது தமிழ்நாடு. யார் சொன்னது? RBI. நம்ம இப்ப எக்கனாமிக் growth 11.19 இருக்கும் பெர்சன்டேஜ். யார் காரணம்? என்ன செக்டார் காரணம்? இண்டஸ்ட்ரீஸ். சோ செகண்டரி செக்டார் உற்பத்தி துறை காரணம். டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து நம்ம சிஎம் ஜூலை 24, 2025ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது எதுக்குன்னா மாணவர்களுக்கு கணினி அறிவு மற்றும் ஏஐ பயன்பாடு தொழில்நுட்பங்கள் 6ல இருந்து 9வது மாணவர்கள் 9 படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது கரெக்டா? டிஎன் ஸ்பார்க் சிஸ்டம் இந்த ஸ்கீம் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இல்ல இவரு எஜுகேஷன் எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. ஜூலை 24, 2025 தான் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ பயன்பாட்டு நுட்பங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றதுதான். இதுக்கு வந்து ஒரு கையேடு புக்கே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதான் இதோட அப்ஜெக்டிவ். 6வதுல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டிஎன் ஸ்பார்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஸ்கூல்
program for AI, artificial intelligence, robotics and knowledge tools. Okay, knowledge of online tools. repeat பண்றதாப்பா? Yes, ma'am. நம்ம எழுதிக்கலாம். தமிழ்நாடு ஸ்கூல் program for program for artificial intelligence, robotics and knowledge means knowledge of online tools. நீங்க ஏஐ பத்தி கேட்டா கூட இது ஒரு டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதலாம் தாராளமா. ஜூலை Ma'am, date. டேட் வந்து ஜூலை 24, 2025 தான் வந்திருக்குது. ஓகே, இப்போ தமிழ்நாடுக்கு எவ்வளோ வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா? தமிழ்நாடுக்கு எவ்வளோ யுனைடெட் ஹெரிட்டேஜ் சைட் வந்து கொடுத்துருக்காங்க? எத்தனை? சும்மா குத்துமதிப்பா சொல்லுங்க. 8 ma'am. 6. லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க? இது கூட டிபேட் ஆச்சு. செஞ்சிக்கோட்டை. Yes, ma'am. லாஸ்டா வந்து செஞ்சிக்கோட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம்க்கு, அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்துல இருக்கு இல்லையா ஐராவதீஸ்வரர் டெம்பிள், அதுக்கு Yes, ma'am. நீலகிரி ஹில்ஸோட ரயில் பாதை கொடுத்துருக்காங்க. நம்ம மாமல்லபுரம் நினைவு சின்னம். ஸோ மொத்தமே எவ்வளோன்னு கேட்டா 6 எழுதுங்க. லாஸ்டா வந்து செஞ்சிக்கோட்டை. ஓகேவா? டோட்டலா 12 கோட்டை மராத்தியர்களோடது இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே கோட்டை வந்து செஞ்சிக்கோட்டை விழுப்புரம்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம கடலூர் சிதம்பரம்ல ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம்னு ஒரு ஸ்கீம் எதுக்காக படிச்சோம்? அந்த ஸ்கீம் பேர் என்ன? உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின். ஓகே, வருஷம் இது டேட் சொல்லுங்க. டேட் அண்ட் மந்த் எல்லாம் July 15, 2025. ஜூலை 15, 2025. இதே ஜூலை 15ல வந்து நம்ம எது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ல என்ன படிப்போம் 2024ல? திருவள்ளூர். எங்க வரும்? எந்த ஊரு? திருவள்ளூர். என்ன பண்ணாங்கங்க? ரூரல் ஸ்கூலுக்கு ரூரல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்குல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இதே வந்து கடைசியா வந்த சென்னை அது என்ன பண்ணாங்கன்னா அங்க என்ன பண்ணாங்க? அர்பன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனந்த்குமார் எதுக்காக நம்ம படிச்சோம்? எதுல வந்து அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பீட் ஸ்கேட்டிங். வையமாண்ட வன்தமிழ் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு. யாரோடது? நம்ம பார்த்தோம். பாரதிதாசன். தமிழ்நாட்டுல மொத்தம் 18 சரணாலயம் இருக்கு. அதுல பெரும் பூநாரைகள் சரணாலயம் தான் 18வதா இருக்கு. அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இப்போ பெரியாரோட படம் எங்க வந்து நிறுவிருக்காங்க? ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப போயிட்டு ஸ்டாலின் கேட்டாலும் கேட்பாங்க. பிரிட்டன்ல வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தாய்மானவர் ஸ்கீம்னா என்ன ஞாபகம் வரும்? வறுமை ஒழிப்பு ஸ்கீம் இதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா? இப்போ ஒரு தாய்மானவர் 2.0ன்னு வந்திருக்கு. அது என்ன? ரேஷன் செகண்ட் சாட்டர்டேல ரேஷன் கொடுக்குறது. ரேஷன் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் கொடுக்கறது. அது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 12, 2025ல. அதாவது 70 வயசுக்கு மேல இருக்கிற முதியவர்கள். அதே மாதிரி ஆகஸ்ட் தான்ப்பா. அத டிஐபிஆர்ல ஆகஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதுல இவங்க கொடுத்திருக்கிறதே நோட் பண்ணிக்கலாம். 70 வயசுக்கு மேல இருப்பாங்க. பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்களுக்கும் ஓகே தான். ரொம்ப டோர் டெலிவரி ரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துரும். எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சென்னையில தான் இத வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 12, 2025. ஆகஸ்ட். கல்பனா சாவ்லா அவார்டு யார் வாங்கியிருக்காங்கப்பா? துளசிமதி முருகேசன். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். மாநில இளைஞர் அவார்டு, ஸ்டேட் யூத் அவார்டு மாரியப்பன் பாரா ஒலிம்பிக். இன்னொருத்தர் வாங்கியிருப்பாங்க கேரம்ல. காஜிமா கேரம் விளையாட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே,
எல்லாருக்குமே இந்த தாயுமானவர்ல குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன ஏஜ் கிரைட்டீரியா போடுவீங்க? 70 years above. 70 இயர்ஸ் அபவ் பிசிக்கலி சேலஞ்சுக்கு உண்டு. அவைலபிளான எஸ் போட்டுருங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, நாட்டிலேயே அதிக வேலைவாய்ப்பு வழங்குறது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. Yes, சோ ma'am. அதுல வந்து 2வது 3வது யார் இருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. 2வது யாரு 3வது யாரு சொன்னேன்? Maharashtra, Gujarat. ஓகே. அகல் விளக்கு ஸ்கீம்பா Girls இந்த students. வருஷம் தான் வந்துச்சுப்பா. August 9, 2020. ஆகஸ்ட் 9 9. 2025. எதுக்காக அப்படின்னா சைபர் கிரைம் குற்றத்துல இருந்து குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு 9th இருந்து 12th படிக்கிற மாணவிகளை விடுவிக்கிறது, இல்ல அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது, பெண் குழந்தைகளை சைபர் கிரைம் குற்றங்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறதா. ஆகஸ்ட் 9 வேற எதுக்கு படிச்சோம்? Tamil Pudalvan. தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன் ஸ்கீம் ஆகஸ்ட் 9 படிப்போம். வேற அரங்கநாதன் ஒருத்தங்க ரிலேட் பண்ணி படிப்போமே, சொல்லுங்க பாப்போம். நூலகேலின் தந்தை, அவரோட பிறந்த நாள். ஓகேவா? இது எங்க அகல் விளக்கு ஸ்கீம் வந்து தொடங்குனாங்கப்பா? வீரமங்கலம். புதுக்கோட்டை. கரெக்ட் தான். வீரமங்கலம், புதுக்கோட்டை. வீரமங்கலம், புதுக்கோட்டை. சரி, அகல் விளக்கு ஸ்கீம் ஆகஸ்ட் 9, 2025. வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் இட்? பெண் குழந்தைகள் சைபர் குற்றங்கள்ல இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த சைபர் கிரைம் பத்தின ஒரு அவேர்னஸை மேற்கொண்டு வருது. ஓகேவா? அடுத்தது ஒரு செப்பேடு. எந்த செப்பேட்ல கங்கை நீரை கொண்டு இந்த பொன்னேரி கட்டப்பட்டது, சோழகங்கம் ஏரி கங்கை கொண்ட சோழபுரத்துல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கு. எந்த செப்பேடுல ராஜேந்திர சோழன் கடையாரம் கொண்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ராஜேந்திர சோழனால கங்கை நீரை கொண்டு இந்த ஏரி கட்டியிருப்பாங்க. பொன்னேரின்னு இப்ப சொல்றோம், ஆக்சுவலா பேர் பாத்தீங்கன்னா சோழகங்கம் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோழகங்கம் ஏரி இத வந்து எங்க கட்டியிருப்பாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல கட்டியிருப்பாங்க, ராஜேந்திர சோழன் கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப கூட நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 20 கோடி செலவுல இத புனரமைக்க போறோம். இது எவ்வளவு வருஷம் பழமையானதுன்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையானது. எந்த செப்பேட்ல இருக்கு? லென்த் வந்து பாத்தீங்கன்னா 16 மைல் லென்த், 3 மைல் அகலம். நிறைய ஆக்கிரமிப்பு செஞ்ச போதும் கூட 5 கிலோமீட்டர் வந்து சுற்றளவு இருக்கு. எஸ், என்ன செப்பேடுனா திருவாலங்காடு செப்பேடு. திருவாலங்காடு செப்பேடு. ஓகே. சோ இந்த ஏரி யார் கட்டினாங்க? பொன்னேரி ஏரினாலும் சோழகங்கம் ஏரினாலும் ஒண்ணுதான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இது கட்டப்பட்டதை வந்து எப்ப பில்ட் பண்ணாங்கன்னா 1025 ஜூலை 27. இப்ப இது எவ்வளவு வருஷம் ஆச்சு இத கட்டி? சோ அவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. சோ அதனால ஆல்ரெடி வந்து இது கட்டப்பட்ட நாளை வந்து என்னவா கொண்டாடுறாங்கன்னா 2021ல இருந்து அரசு விழாவா எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம்ல. ஓகே, அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்போ ரீசெண்டா இதை ஏன் பேசியிருக்காங்கன்னா இதை புனரமைக்கணும், 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு ஒரு யூனிட் 8 டாபிக்கா இது எந்த செப்பேல இருந்துச்சு, கங்கை நீரை கொண்டுதான் ஏன்னா இந்த செப்பேடு மூலமா தான் நமக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஏரி இப்படி இதுதான் பண்ணிருக்காங்க, அது ராஜேந்திர சோழன் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இந்த நீல அகலம்லாம் சொல்லலாம். எங்க நீல அகலம் இது மட்டும் மறக்கக்கூடிய பாயிண்ட் 1 சொல்லிருங்க. 16 மைல் நீளம், 3 மைல் அகலம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆர்பிஐ பாயிண்ட் ஒன்று சொல்லணும்ல, அதிக வேலை வாய்ப்பை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சிறு குறு தொழில்கள், இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு யூஸ் ஆகும், எழுதி வச்சுக்கோங்க. மொத்தம் எவ்வளவு சிறு குறு தொழில்கள்னா 36,699 சிறு குறு தொழில்கள், 4,81,807 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க, தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. 8,42,720 உழைப்பு நாட்கள் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா? இது தமிழ்நாடோட 3 டேட்டா. இதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மெயின்ஸ்ல நீங்க அழகா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கேயாவது ஓரத்துல எழுதி வச்சிடாதீங்க. இதெல்லாம் நம்ம சென்டர் பண்ணி பாக்ஸ் போட்டு காட்டணும் இதெல்லாம். சரியா? அதே மாதிரி நம்ம உங்களுடன் ஸ்டாலினுக்கு இவ்வளோ
13 துறைகள், 43 சேவைகள், இதெல்லாம் இ கவர்னன்ஸ் கேட்டாவே நம்ம இது எழுதிடலாம். ஓகே, இது நம்ம வந்து பாத்துக்கணும். 3,05,000 பயனாளிகள் நம்ம எதுக்காக படிச்சோம்? 5 8 பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்க்கு. 811 எதுக்கு படிச்சோம்? டிரான்ஸ்ஜெண்டரோட இது மேம் பயனாளிகள். எஸ். ஓகே, ஒரு சம் போடலாமா? 2 நம்பரோட கூடுதல் வந்து 15 சம். அந்த 2 நம்பரோட வித்தியாசம் வந்து இது 25, வித்தியாசம் வந்து 13. அப்படின்னா அந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லணும். 2 மினிட் தான் டைம் இந்த சம்முக்கு. இத வந்து வித்தின் செகண்ட்ல போட முடியும். நான் சொல்றேன், நீங்க போடுங்க. 114 மேம். 4 மேம். 114. இந்த மாதிரி சம் வந்தா நீங்க என்ன போட்டிருப்பீங்க? 2 நம்பர் a plus b அப்படின்னு எடுத்து 25, a minus b ன்னு எடுத்து அந்த ஃபார்முலாலே போடலாம். a square plus b square, a plus b into a minus b அப்படின்னு நீங்க போடலாம். ஏன்னா ஆனா அவங்க a into b தானே கேட்டிருக்காங்க. சிலர் என்ன போடுவீங்கன்னா இதை நீங்க இப்படி கேன்சல் பண்ணி 2a இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா? என்ன பண்றீங்கன்னா டைரக்டா 2 நம்பரோட பிளஸ்ஸா டிவைட் பை 2. ஏன்னா நீங்க இப்படி ஃபார்ம் பண்ணுவீங்களப்பா, இப்படி ஈக்குவேஷன் அப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2a கிடைக்கும். இது கேன்சல் ஆகி இங்க ஒரு வேல்யூ வரும். டிவைட் பை 2 இப்படிதானே கொண்டு போவீங்க. அதனால 2 நம்பர் கூடுதல் மைனஸ் கேட்டு பெருக்கல் கேட்டாங்கன்னா இதை நீங்க கண்ண மூடிட்டு போட்டுலாம். 2 நம்பர் வரக்கு பெருக்கல் கேட்டாலும் சரி, வகுத்தல் கேட்டாலும் சரி, அந்த 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்துருங்க, நமக்கு ஒரு நம்பர் கிடைச்சிரும். அந்த நம்பரை கழிச்சு 2ஆல வகுத்துங்க, நமக்கு இன்னொரு நம்பர் கிடைக்கும். சோ 25 13 எவ்வளோ? 38. 38 பை 2 அழகா 19ன்னு போட்டுட்டு போயிடலாம். 25 மைனஸ் 13ன்னா 12 பை 2 போட்டலாம். இந்த 2வே பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 114 ஆன்சர் வரும். ஓகே, அடுத்தது ஒரு பொருளை வந்து 1550க்கு நீங்க செல் பண்ணீங்கன்னா, வித்தீங்க அப்படின்னா ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா? அந்த லாபம் வந்து இதே பொருளை 1350க்கு வித்தா ஒரு நஷ்டம் வருமாமா. அந்த நஷ்டத்துக்கு 3 மடங்கு இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் நீங்க எந்த விலைக்கு வாங்குனீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, ஒரு பொருளை 1150 ரூபாய்க்கு விற்றால் கிடைக்கும் லாபம், அதாவது இந்த லாபமானது 1350க்கு வித்தால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இதுக்கு 3 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. 1550க்கு செல் பண்ணீங்கன்னா ஒரு லாபம் வருமா? அந்த லாபம் வந்து 3 மடங்கு எதுக்காமா? 1350க்கு நீங்க வித்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நஷ்டத்துக்கு 3 மடங்கா இருக்கு. அப்ப என்ன விலைக்கு நீங்க அந்த பொருளை வாங்கியிருப்பீங்கிறது கொஸ்டின். 1400 மேம். ஆன்சர் 1400. என்ன மெத்தட்ல போடலாம்? மேம் இது ஜஸ்ட் ஓரலா போட்டு பார்த்தது மேம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரி சொல்லுங்க, ஓரலா போட்டது சொல்லுங்க. இல்ல 3 மடங்குங்கிறப்ப ஒரு 50 rupees டிஃபரன்ஸ்ல கொடுத்தா 150 வந்திருக்கும். ஸோ அந்த 150 பிளஸ் பண்ணா 1550னா 1400. இங்க அந்த மாதிரி டக்குன்னு பார்த்ததுல போட்டது. ஓகே, நம்ம ப்ரொசீஜரா போகணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னவா வச்சுக்கணும்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் Okay. அப்படின்னா என்ன, எவ்வளவு வரும்? ப்ராஃபிட்னா தான் நமக்கு என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ நமக்கு ப்ராஃபிட் வருது 1550 ரூபாய்க்கு வித்தா நமக்கு ப்ராஃபிட் வருது. இதே லாஸ்னா என்ன சொன்னாங்க? எவ்வளவுக்கு வித்தா லாஸ்ன்னு சொன்னாங்க. லாஸ்னா என்ன வரும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அது எத்தனை Minus. ரூபா லாஸோ அதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ப்ராஃபிட் தான் எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க? 3 மடங்கு இது லாஸ் ஆனதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. இப்படி ஈக்குவலேட் பண்ணா உங்களுக்கு கிடைக்குமா? Yes, ma'am. இல்லைன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து போய்க்கலாம். ஓகேவா? சோ இது பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். 3 வந்து உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கோங்க. இல்லைன்னா மேம் சொன்ன மாதிரி நீங்க பார்த்தோன்னே கூட போட்டுடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ரொம்ப சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க. எக்ஸ் வந்து 1400 வரும். ஓகே, கால்குலேஷன் தான் தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அப்புறமேல கால்குலேஷன் போட்டுக்கோங்க.
ஓகே. பேட்டி பச்சோ பேட்டி பதாவ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கீம் எங்க கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டுல கடலூர். கடலூர்ல கொண்டு வந்தாங்க. கடலூர்ல அப்போ எவ்வளோ வந்து செக்ஸ் ரேஷியோ இருந்துச்சு? 960 ஆகும். 916. 840. 896 896. 1000க்கு அவ்வளோ வந்து இருந்துச்சு. ஓகே. டயகனல் ஆஃப் ரோம்பஸ் கொடுத்துருக்காங்க. ரோம்பஸ்னா என்னப்பா? இப்படி போடுவீங்க. இணைகரம் நாற்கரம் இணைகரம் குவாட்ரிலேட்டர். நாற்கரம் சதுரத்துக்கே இப்படி இருக்குமேப்பா? ஐயோ, டக்குன்னு வர மாட்டேங்குது. நாற்கரமா மேம்? இல்லப்பா, நாட்கரம் குவாட்ரிலேட்டர். ரோம்பஸ் இது சாய் சதுரம். ஒரு சாய் சதுரத்தோட மூளை விட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சாய் சதுரத்தோட பக்கம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு சாய் சதுரம், இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான், யோசிச்சா போடலாம். எஸ், எக்ஸ் 96 கிடையாது. 10 சென்டிமீட்டர் மேம். 10 சென்டிமீட்டர். என்ன ஃபார்முலா, எப்படி போடலாம்? அதாவது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டயகனல்ஸ் வந்து ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டும். சோ இதெல்லாமே 90 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். ஒரு டயகனல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12, இன்னொன்னு 16. அப்ப இப்படி ஒன்றை ஒன்று இது சமமா வெட்டிக்குது அப்படிங்கும்போது இந்த 16 நம்ம 8 8ன்னு பிரிச்சு எழுதலாம். இந்த 12 நம்ம 6 6ன்னு பிரிச்சு எழுதலாம். சோ இங்க இது வந்து 90 டிகிரி அப்படின்னாவே அது என்ன முக்கோணத்தை தான் ஏற்படுத்தும்? ஒரு செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? சோ இது ஒண்ணு 6, இது ஒண்ணு 8. அப்ப நம்ம இதுக்கு இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாவே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்ன்னு அதை வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 36 64 100ன்னு வரும். அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து 10 அப்படின்னு வரும். இந்த மாதிரி சம் இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, படிக்கலாம், முடிஞ்சிடும் இதெல்லாம். ஓகே. இது அப்புறம் இந்த ப்ராஃபிட் லாஸ் பார்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அடுத்தது விடியல் பயணம் இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு கிலோமீட்டர் வரையிலும் ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும்? 30. அந்த இது கேட்டிருந்தாங்க. 30. 30 கிலோமீட்டர் வரையிலும் ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். இதே ஸ்கீம் டெல்லியில என்ன நேம் இல்ல இருக்கு, தெலங்கானால, அதே மாதிரி கர்நாடகால. சக்தி தெலுங்கானா, கர்நாடகால வந்து சக்தி, கர்நாடகால தெலங்கானால வந்து மகாலட்சுமி. அதுக்கப்புறம் இன்னொன்னு டெல்லியில பிங்க்னு ஸ்டார்ட் ஆகும், சொல்லுங்க. பிங்க் பஸ். பிங்க் அப்படின்னு பிங்க் ஸ்கீம் 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ நம்ம இதை பார்த்து அவங்களும் பண்ணிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களப்பா, அந்த நாள் சொல்லுங்க. மகளிர் உரிமை தொகை 2023. 2023 செப்டம்பர் 15. செப்டம்பர் 15. இப்ப நம்ம ஒரு தாய்மானவர் ஸ்கீம் பார்த்தோம்லப்பா, ஆகஸ்ட் 12 2025. இதே இந்த வறுமை ஒழிப்பு அது எப்போ? 5 லட்சம் புவர் ஃபேமிலிஸ வந்து 2 வருஷத்துல வந்து அவங்கள வறுமையிலிருந்து மீட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த தாய்மானவர் ஸ்கீம் வந்த வருஷம் மட்டும் சொல்லுங்க, எனக்கு போதும். 2024. 2023 2024 கன்ஃபியூஸ் ஆறாங்க, அதுதான் கேக்குறேன். 24 பட்ஜெட்ல சொல்லிருப்பாங்க. மக்களுடன் முதல்வர் எப்போ, எந்த பட்ஜெட்ல சொல்லிருப்பாங்க? சாரி, எப்போ, என்ன வருஷம் மட்டும் சொல்லுங்க. 18 டிசம்பர் 2023, அது மட்டும் நான் வச்சுக்கலாம். ஓகே. அரண் ரிலேட்டட் டு வாட்? ஒரு ஹாஸ்டல்ஸ். அரண் அப்படிங்கறது ஒரு தங்கும் விடுதி தான். டிரான்ஸ்ஜெண்டர் ஹாஸ்டல் 2025ல வந்திருக்கு. ஓகேவா? இல்லம் தேடி கல்வி திட்டம் வருஷம் மட்டும் சொல்லுங்க. 2021. 2021
அக்டோபர் 27 எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? முதலியார் குப்பம் விழுப்புரம். விழுப்புரம் மரக்காணத்துல முதலியார் குப்பம்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. லேர்னிங் கேப் அப்ப கொரோனா வந்துச்சுல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு ஈவினிங் வந்து 5 to 7 வந்து கிளாஸ் இருப்பாங்க. இப்போ எல்லா ஹெல்ப்லைன் பார்த்தோம். சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுங்க. சிட்டிசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், பெட்டிஷன் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட அந்த கிரீவன்ஸோட ஸ்டேட்டஸ் எந்த அளவு ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத பண்ணலாம், கேட்கலாம். ம் 1100 ஓகே சரிப்பா. நாளைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் செஷன் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன். ஆஃப்டர்நூன் நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். மேக்ஸ் நிறைய எடுத்துட்டு வரேன். தமிழும் வச்சுக்கலாம்ப்பா. 2 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா 3:30 வரையில half an hour நம்ம தமிழ் வைக்கலாம். இல்ல 1 hour தமிழ் வச்சு half an hour ஜிஎஸ் வச்சுக்கலாமா? சொல்லுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. நீங்க சொல்றது மாதிரி ஃபாலோ. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. அப்ப அது 1 hour வச்சுட்டு ஜிஎஸ் மட்டும் half an hour வச்சுக்கலாமா? இல்ல நாளைக்கு ஃபுல்லுமே 1.5 hour தமிழே பார்த்துட்டுலாமா? தமிழே பார்க்கலாம். தமிழே ஒரு 1 hour பக்கம் பார்த்துக்கலாமா? சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றீங்க? ரெண்டுமே சேர்ந்தே பாருங்க மேம். ஹாஃப் அன் ஹவர் இருக்கு. அந்த டைமை வேணா நம்ம மாத்திக்கலாம். சரி 1 hour இல்ல 45 minute தமிழ், 45 minute ஜிஎஸ் okay. மேக்ஸ் வச்சுக்கலாமா? ஓகே நம்ம அறிஞர்கள். சரி, நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் கிட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகேப்பா, பை. குட் நைட். நீங்க என்ன கேட்டிருந்தீங்கப்பா? அந்த ஒரு சொல் பழமொழி, அது மரபு தொடர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அறிஞர்கள் கேட்டிருந்தீங்க. இதுல இருந்து ஏதோ ஒரு டாபிக்காவது 1 2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, போய் Okay, ma'am. தூங்குங்க. ஏன்னா எக்ஸாம் டைம் ஆகும்போது 2 வாரம் பக்கம் இருக்குது. 10 days மேல இருக்கு. இருந்தாலும் நைட் நல்லா தூங்கிட்டு காலையில ஏர்லியரா எந்திரிச்சு படிங்க. ஓகே ஓகேப்பா. குட் நைட். பை.